மனிதர்களாகிய நாம் கனிகளை கொடுக்கிறவர்களாக, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டியது மிகவும் அவசியமாக தான் இருக்கிறது. நாம் ஒரு மரங்களையோ செடிகளையோ பார்த்தால் கூட அவைகள் கனிகளை கொடுப்பவைகளாக இருக்கும் பொழுதுதான் அவைகளுக்கு நாம் மேலும் உரங்களை கொடுப்போம், நன்றாக நீர் பாய்ச்சுவோம், அவைகளை சுத்தப்படுத்துவோம். அவைகள் மிகுந்த கனிகளை கொடுப்பவைகளாக மாறும். இதே அந்த மரம் நமக்கு கனிகளை கொடுக்கவில்லை என்றால் சில வருடங்கள் கழித்து அந்த மரங்களை நாம் வெட்டி போடுகிறவர்களாக தான் இருக்கிறோம். இதுபோல தான் ஒரு பூஞ்செடியை வைத்தால் கூட அந்த பூஞ்செடியில் பூக்கள் ஏற்ற வேளையில் பூத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நாம் அதை மிகுந்த உற்சாகத்துடன் அதை நேசித்து அதை நாம் கவனித்து வளர்ப்போம். இதை அந்த பூஞ்செடியில் பூக்கள் இல்லாத பட்சத்தில் அதை நாம் வெட்டி தூர எறிந்துவிட்டு புதிய பூஞ்செடிகளை தான் வைப்போம். இப்படியாக தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும் கனிகளை தருகின்ற வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறவராகவும் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராகவும் இருப்பார். கர்த்தருக்கு பிரியமாய் வாழுவோம். ஆமென்.